அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சென்னை கடற்கரை, தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் மின்சார ரயில் சேவைகள் குறைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்று முதல் ஞாயிறு அட்டவணைப்படி மின்சார சேவை இருக்கும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருவண்ணாமலை நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 9 தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 சிற்றுந்துகள் கட்டணமில்லாமல் இயக்கப்படுகின்றன. மூன்றாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை பெறும் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். நான்காவது அறிவிப்பு: அரசு உதவி வழங்கும் நடத்துனர் பதவிக்கு வரும் 14ஆம் தேதி கணினி வழி தேர்வு. ஹால் டிக்கெட்டுகள் இணையதளத்தில் வெளியீடு. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. ஐந்தாவது அறிவிப்பு: நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும். மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சிதம்பரத்திலிருந்து கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வருகிற 23ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு, அதாவது கடைசி அறிவிப்பு: டாஸ்மாக் கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானத்தை ரசீதுடன் வழங்க வேண்டும் எனவும், மதுபானங்களை முன்கூட்டியே ஸ்கேன் செய்து வைத்துக்கொண்டு விற்பனை செய்யக்கூடாது எனவும், இனிவரும் காலங்களில் முரண்பாடுகள் ஏற்படாத வகையில் அனைத்து செயல்பாடுகளையும் கணினி மயமாக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.